எவரனுக்கும் அல்லாஹ்வுக்கு உரைத்தாலுமாறு ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரின் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவர்களுடைய அடிச்சுவதை ஸலாமத் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபாதாபீன்கள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் குறிப்பாக நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய கால சூழ்நிலையில் முஸ்லிம்களுடைய நிலைகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் பெரும்பான்மை மக்களினால் சிறுமைப்படுத்தப்படுகின்றார்கள், பெரும்பான்மையான மக்களினால் தாக்கப்படுகின்றார்கள், ஒடுக்கப்படுகின்றார்கள். ஏன் இந்திய திருநாட்டிலிருந்து உலகம் முழுக்க முஸ்லிம்களுடைய நிலைப்பாடுகள் இதே நிலையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஷாம் தேசத்தில், காசா போன்ற நகரத்தில், பலஸ்தீனில் இன்றும் முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதையெல்லாம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே இப்படி பல இடங்களிலே முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவதும் அவர்கள் ஒடுக்கப்படுவதும் இந்த சமூகத்தில் அவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய இந்த காரியங்களை தினந்தோறும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஏன் இந்த சமூகத்தில் முஸ்லிம்களுடைய நிலைப்பாடுகள் இப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலில்லாஹில் இஸ்ஸத், கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் முஃமின்களுக்கும் அல்லாஹ் கண்ணியத்தை வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். ஆனால் நமக்கு முஸ்லிம்களுக்கு கண்ணியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் உருவாக்கி கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், நாம் அதை சீர்தூக்கி எதன் காரணமாக இந்த நிலைப்பாடுகள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறையை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கின்றதோ அதை நாம் விட்டதின் காரணமாக, அதிலே பொதுமோக்காக இருப்பதின் காரணமாக பல விளைவுகளை, இனி பல சிரமங்களை நாம் சகித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு முஸ்லிம் அவன் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி நடக்கும் வரை, அவன் ஹக்கில் இருக்கும் வரை, சத்தியத்தில் இருக்கும் வரை, சத்திய மார்க்கத்தினுடைய வழிமுறையை பின்பற்றும் வரை ஒரு பொழுதும் அவனுக்கு தீங்கு வைக்கப்படாது, ஒரு பொழுதும் அவனுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் அவனை வந்து சேராது என்பதை பெருமக்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கின்றோம். ஷாம் தேசத்திலே ஒரு யுத்தம் நடைபெறுகின்றது. யுத்தம் நடந்து முடிக்கின்ற அந்த சமயத்திலே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்பார்கள், யுத்தம் எப்பொழுது ஆரம்பமானது என்பதாக. காலை நேரத்தில் உணவிற்கு முன்பாக யுத்தம் ஆரம்பமானது. எப்பொழுது அந்த யுத்தம் முடிவுக்கு வந்தது என்று கேட்கின்ற பொழுது, மகரிபுடைய நேரத்தில் தான் அந்த யுத்தம் முடிவுக்கு வருகிறது என்பதார். அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுகின்றார்கள். அப்போ நற்செய்தியை தான் அங்கே சொன்னோம், முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், இஸ்லாம் அங்கே அந்த யுத்தத்திலே முஸ்லிம்கள் வெற்றியாகி விட்டார்கள் என்ற நற்செய்தியை சொல்லப்படுகின்ற பொழுது கூட அவர்கள் அழுகின்றார்கள். இங்கே காரணம் கேட்டார்கள், ஏன் அழுகின்றீர்கள், நற்செய்திக்கு ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நாம் ஹக்கில் அல்லவா இருக்கின்றோம், சத்தியத்தில் இருக்கின்றோம் அல்லவா, சத்தியத்திற்கு எதிராக பாத்தில் இவ்வளவு நேரம் தாக்குப்பிடித்து இருக்கிறது என்று சொன்னால்
நம்மிடத்தில் ஏதாவது குறைகள் இருக்கும், பாவங்கள் இருப்பதின் காரணமாகத்தான் இவ்வளவு வெற்றிகள் நமக்கு தாமதமாகின்றது. சோதனையில் இவ்வளவு நேரங்கள், அந்த பாத்திரி இவ்வளவு நேரங்கள் அது காக்கு முடித்து நிற்கிறது என்பதாக உமரில் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று நான் செய்த பாவமாக இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் செய்த பாவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். அன்பிற்குரியவர்களை நன்றாக சிந்திக்க வேண்டும். ஒரே ஒரு வெற்றி தாமதமாக, சிறிது தாமதமாவதை கூட இதை நம்முடைய பாவத்தினால்தான் இந்த வெற்றி கூட நமக்கு தாமதமாக கிடைக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு தூரத்திற்கு சமூகத்தில் பல வீரர்கள் இஸ்லாமியர்கள் நசுக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், நம்மிடத்திலே பாவங்கள் மலிந்து கிடைக்கின்றது என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. எனவே நாம் நமக்குள்ளே ஒரு சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். எந்த காரணங்கள், எதனால் நம்முடைய பாவம், என்ன பாவங்களினால் இவ்வளவு சோதனைகளுக்குள்ளாக நாம் ஆக்கப்படுகின்றோம்? எல்லா வகையிலும் நாம் பாவங்களை மூழ்கி கிடைக்கின்றோம். வெளியே பார்க்கறதுக்கு நல்லா தெரியுது, ஆனால் உள்ரகத்துல பல பாவங்கள்ல நாம் மூழ்கிடுதான். அகம்பாவம் வருகின்ற பொழுது ஒரு மனிதனை, ஒரு சமூகத்தை அதை தூக்கி வீசிவிடும் என்பதை அல்லாஹ் ரசூல் அங்கே காட்டுகின்ற அந்த உதாரணத்தையும் நாம் பார்க்கிற பொழுது நாம அந்த விஷயத்தை நினைத்து வந்து நான் ரொம்ப ஒரு பலகீனமாக கட்டியாக யாருக்காவது கொஞ்சோட ஒரு பணம் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் வசதி வந்துருச்சுன்னா ஆட ஆரம்பிச்சுடுறாங்க. சில பேருக்கு பதவிகள் கொஞ்சம் கிடைத்து விட்டால் போதும், அந்த பதவிகளை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட ஆரம்பித்து விடுவார்கள். அன்பிற்குரிய மக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உலகினுடைய யுத்தத்திலே சஹாபா பெருமக்கள் பல நேரங்கள் எதிரிகளை விட ஒன்று மடங்கு கூடுதலாக ஒரு பலத்தோடு அவர்கள் செல்கின்றார்கள். சஹாபா பெருமக்கள் அவருடைய உள்ளத்திலே லேசான ஒரு அகம்பாவம் வருகின்றது. அதனுடைய யுத்தத்திலே நாம் ஜெயிச்சோம், கொஞ்சம் பேர் தான். இப்போ எதிரிகளை விட நாம் அதிகமாக பலசாலிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த யுத்தத்தில் கண்டிப்பாக வெற்றி நமக்கு கிடைக்கும் என்ற அந்த அகம்பாவம் லேசாக உள்ளத்திலே வருகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உலகினுடைய யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு மிக கடுமையான சோதனையை அல்லாஹ் கொடுக்கின்றார். அவர்கள் தான் தாக்கு பிடிக்க முடியாமல் முஸ்லிம்கள் ஓட ஆரம்பிக்கின்றார்கள், அங்கிருந்தும் ஓட ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், إذا أعجبتكم كثرتكم فلم تغن عنكم فئتكم شيئا وضاقت عليكم الأرض بما رحبت. அவர்களுடைய உள்ளத்திலே நாம் அதிகப்படியாக இருக்கின்றோம் என்ற அந்த எண்ணம், மமதை என்பது அவருடைய உள்ளத்திலே எப்படி நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று நினைத்தார்கள் அல்லவா? அந்த எண்ணம் வருகின்ற பொழுது நாம் அவர்களுக்கு பூமியை சுருக்கி கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். அதனால் அவருடைய உள்ளத்திலே ஒரு ரோகை, பயத்தை அல்லாஹ் போட்டுவிட்டார். கடுமையான ஒரு சோதனைக்கு உள்ளானவர்களாக அந்த சஹாபா பெருமக்கள் ஆனார்கள். அவர்களுடைய அந்த நிலையை பார்த்து அதற்கு பின்னால் உணர்ந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார்கள். அடுத்து சில நேரங்களிலே, சில மணி நேரங்களிலே மீண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றி அல்லாஹ் தருகின்றார். எனவே அவர்கள் நினைக்கிறார்கள், நம்மிடத்திலே எல்லாம் இருக்கிறது, நமக்கு எல்லாம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுடைய மண்டையில் லேசாக ஒரு தட்டு தட்டுகின்ற பொழுது உணர்ந்தார்கள். உடனடியாக அவர்கள் அதிலிருந்து வெளிவந்தார்கள் அல்லவா? ஆனால் இன்றைய நாம் நம்முடைய காலங்களில் எத்தனை பேர்கள் நமக்கு ஒரு செல்வங்கள் கிடைத்தாலோ, பதவி கிடைத்தாலோ, ஏதாவது கிடைக்கின்ற பொழுது நாம் பெரிதாக ஆக்கிக் கொள்கின்றோம். நாம் அடுத்தவர்களை கேவலமாக, அல்லது நமக்கு கீழே உள்ளவர்களை கேவலமாகவோ, அடுத்த ஒரு சூழ்நிலைக்கு நாம் அவர்களை ஆக்குகின்ற பொழுது, நமக்கு நாமளை மமதை உள்ளவர்களாக ஆகின்ற பொழுது அகம்பாவம் நம்மளை அடித்து விடுகின்றது. எனவே இன்றைய காலகட்டத்திலே இன்னைக்கு இஸ்லாமியருடைய கைகளிலே பல நாடுகள் இருந்தாலும் கூட, இஸ்லாமியர்கள் பெருமளவில் இருந்தாலும் கூட, ஒரே ஒரு தேசத்தில் நடக்கின்ற ஒரு குற்றத்தை ஒரு சமூக மக்களை நாம் தடுக்கவே முடியவில்லை. அவர்களுடைய பசிப்பட்ட
பட்டினியை போக்க முடியவில்லை என்று சொன்னார். நாம் எந்த இடத்துல எவ்வளவு ஒரு கைசேதமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பாவமான காரியங்களை எல்லாம் களையப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் ருஜுவாக வேண்டும். ரப்பிடத்திலே ருஜுவாக வேண்டும். எவ்வளவுதான் ஒரு மனிதனுக்கு கிடைத்தாலும் சரி, இல்லை அல்லாஹ்விடத்தில் என்னது, எனக்கு எந்த ஆற்றலும் இல்லை, எனக்கு எந்த சக்தியும் இல்லை, நான் நினைச்ச என்ன செய்வோம் தெரியுமா, நான் நினைச்சதை பண்ணிடுவோம் தெரியுமா, அந்த நான் என்பதை தூக்கி வீசு, மனசுல இருந்து தூக்கி வீசு. ரப்பின் பக்கம் உங்களை திருப்ப வேண்டும். அல்லாஹ் நினைத்தால் எதுவும் செய்யக்கூடிய ஆற்றலும், எனக்கு எந்த சக்தியும் இல்லை, எனக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்ற அந்த எண்ணத்தை உள்ளத்துல கல்வல் என்ன செய்ய நடக்கொண்டு அந்த கல்வல நான் ஒரு மையத்தை எனக்கு எந்த ஆற்றலும் இல்லை, நான் என்ன செய்ய முடியும். அல்லாஹ் நினைச்சேன்னு சொன்னா அடுத்த நிமிஷத்துல என்ன நடக்குன்னு தெரியாது. நல்லா இருந்தாங்க திடீர்னு அடுத்த நிமிஷம் என்னது, ஒரு நோய் இல்லை, ஒரு நொடி இல்லை, ஒண்ணுமே இல்லை, திடீர்னு அல்லாஹ் நம்மகிட்ட கொடுக்குறான். உங்ககிட்ட என்ன ஆற்றல் இருக்கிறது, ஒரு ஆற்றல் இல்லை, எதற்கும் நீ தகுதி இல்லை என்று அந்த மனம் நிலைக்கு வாழ வேண்டும். எனவே ரப்பின் பக்கம் அப்பொழுது நீ விரும்புவாயா அல்லாஹ், என்னுடைய ஈமானை அல்லாஹ் பலத்தை கொடையா அல்லாஹ் என்று உங்களுடைய ஈமான் பலமாகிவிட்டது என்று சொன்னார். இந்த உலகத்திலே உங்களை அடிப்பதற்கு அசைப்பதற்கு யாரும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஈமான் பலவீனப்படுகின்ற பொழுது உங்களை மிஞ்சக்கூடியவர்களிடத்தில் எல்லோரும் வருவார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். அதே போன்று இன்றைய கால சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். அந்நியவருடைய கலாச்சாரங்களை எல்லாம் நாம் கையில் எடுத்துக் கொள்கின்றோம். இஸ்லாமியர்கள் எல்லாம் பெயர்களை வைத்திருக்கின்றோம். இஸ்லாமிய பெயர்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இஸ்லாமியர்களாக வாழுகின்றார்கள், இஸ்லாமியுடைய முறைகளை எத்தனை பேர்கள் பின்பற்றி வாழுகின்றார்கள். அந்நிய கலாச்சாரங்களை நாம் பின்பற்றுகின்றோம். அவர்களுடைய நாகரிகங்களை நாம் எடுத்துக் கொள்கின்றோம். நம்ம வெளியில போற சொன்னா, ஹோட்டலுக்கு போற சொன்னா லெப்ட் கையில குடிக்கிறது பல பேர் பேஷனா தெரியும். அது ஒரு ஸ்டைல், பல பேருடைய பழக்கமாகவே ஆகிவிட்டது. இடது கையில தான் குடிக்கிறாங்க. நான் பல பேரிட்ட சொல்லிட்டேன், நீங்க இடது கையில கூடிய ரசூல்லா ஒரு தடவை கூட குடிச்சது இல்லை. ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கூட இடது கையில் குடித்ததல்ல. எனவே அந்த ஒரு காரியத்தை நாம் என்ன செய்கிறோம், யூதர்களுடைய கலாச்சாரத்தை, நஸ்ரானிகளுடைய கலாச்சாரத்தை, நாகரிகம் என்ற பெயரிலே கண்ட வழக்கலை நாம் கையில் எடுப்பதினால் இன்னைக்கு சமூகத்திலே நாம் பல இடங்களிலே அடி வாங்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய உதவி ஒரே ஒரு சுன்னத்தை பின்பற்றினால் இந்த சமூகத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை தருகிறான். சஹாபா பெருமக்கள் ஒரு யுத்தத்துக்கு போனாங்க, லேசா தோல்வி வருது, என்ன நம்ம ஏதாவது ஒரு சுன்னத்தை விட்டுருச்சா, உடனே எல்லாரும் மிஸ்வாக் எடுத்து மிஸ்வாக் செய்யறாங்க. மிஸ்வாக் செய்யற ஒரே ஒரு சுன்னத்தை பார்த்து எல்லாம் விரண்டு ஓடிட்டாங்க. என்ன நடக்கும் தெரியல, கடிச்சு வைக்க போறாங்களா தெரியல, அப்படி பயந்து ஓடக்கூடிய அளவு. அப்போ ஒரு சுன்னத்து இருக்கிறது, அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் ரசூலுக்கு எதிரான ஒரு சுன்னத்தை, ரசூலுக்கு எதிரான ஒன்றை நாம் என்ன செய்யற கையில் எடுக்கிறோம். இடது கையில என்ன செய்யறது, டீயை குடிக்கிறது, இடது கையில காபி குடிக்கிறது, இடது கையில தண்ணீர் குடிக்கிறது, நின்றுகிட்ட தண்ணீர் குடிக்கிறது, நின்றுட்டு குடிக்கலாம், ஏதாவது நிர்பந்தமான நேரங்களில் குடிக்கலாம். நின்றுட்டு குடிக்கிறது கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்ய குடிச்சிருக்காங்க. ஆனால் இடது கையில் என்ன செய்யற ஒரு பொழுதும் கொடுப்பதில்லை. எனவே இதை மனதில் வைத்துக் கொண்டு நாம் ஒவ்வொரு காரியத்தையும், ஒரு சஹாபா பெருமங்க என்ன செய்யறான்னு சொல்ல, ஒரு கூட்டத்துல ஒரு விருந்து, அரசு விருந்து வைக்கின்றார். ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு கையை சூப்புறார். கையை சூப்புகின்ற பொழுது பக்கத்துல இருக்க சஹாபி தட்டுறாரு. என்னப்பா முக்கியமா பெரிய விஐபி எல்லாம் இருக்கிற விருதுல போய் கையை சூப்பிட்டு, அப்ப அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, இந்த மனிதர்களுக்காக நீ ஆதியில் அம்மா, இந்த மனிதர்களுக்காக நீ அந்த சுன்னத ஹபீபி, என்னுடைய ஹபீபுடைய சுன்னத்தை நீ விடச் சொல்கிறாயா? என்னுடைய ஹபீபுடைய சுன்னத்தை இந்த மனிதர்களுக்காக நான் விட மாட்டேன் என்பதாக அந்த சஹாபி சொன்னார்கள் அல்லவா, அதுதான் ஈமான். எனவே அவரிடத்தில் இந்த மாதிரியான ஈமான் நம்மிடத்தில் என்ன இருக்கு, எல்லாமே மாறி போயிட்டு இருக்கு.
முடி வெட்டுவதிலிருந்து கலாச்சாரங்கள் மாறி போகிறது, ஆடை அணிவதிலிருந்து கலாச்சாரங்கள் மாறி போகிறது. இப்படி எல்லா விஷயத்திலும் ஒண்ணுக்குள்ள எல்லாத்திலையும் நாம் என்ன செய்யறோம்? சுன்னத்தை முழுமையாக விட்டுட்டு நாம் இரண்டோடி கொண்டே நமக்கு தெரியாமலே கொஞ்சம் கொஞ்சமா மாறி போயிட்டே இருக்கிறோம். எனவே இந்த நிலைகளில் நாம் மாற்றாத வரை நமக்கு ஒரு பொழுது வெற்றி என்பதை இல்லை என்பதை அன்பில் குறித்த பத்தியில விலகிக் கொள்ள வேண்டும். எனவேதான் சொல்வார்கள், ஷாம் தேசருடைய வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே பைத்துல் முகத்தஸுடைய சாவியை பெறுவதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். அங்கே வருகின்ற பொழுது அயாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய அடிமையோடு வருகின்றார்கள். ஒரு நாள் அயாஸ் ஒட்டகத்தில் ஏறி நிற்க வேண்டும், கீழே ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு ஒரு ஆள் வர வேண்டும் என்று மாறி மாறி எண்ணி செல்கின்றார்கள். கடைசி அந்த உள்ளே நுழையக்கூடிய பைத்துல் முகத்தஸுடைய இடத்திற்கு உள்ளே நுழையக்கூடிய அந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் கீழே ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு வருகின்றார்கள். மேலே அடிமை அயாஸ் உட்கார்ந்து கொண்டு வருகின்றார். இந்த காட்சி உமர் ரலியல்லாஹு அவர்கள் சேறு சகதிகளிலே காலை வைத்துக் கொண்டு அவர்களுடைய காலடியில் தோளிலே சுமந்து கொண்டு ஒட்டகத்தை ஒரு நெஞ்சிலே பிடித்துக் கொண்டு இழுத்துக் கொண்டு வருகின்றார்கள். அந்த காட்சி அவர்கள் எல்லாம் என்னது, பெரிய ஒரு ஜனாதிபதி வருகிறார், பல நாடுகளை ஆட்சி செய்யக்கூடிய ஜனாதிபதி வருகிறார் என்று ஊருக்கு வெளியிலே பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம், கிறிஸ்துவ தலைவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹுடைய காட்சியை பார்த்து அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, என்ன ஜனாதிபதி இப்படி வர்றாரு, ஒரு நல்ல ஆடை அணிந்து வர வேண்டாமா, ஒரு நல்ல தலப்பாகை அணிந்து வர வேண்டாமா, குதிரையில உட்கார்ந்து வர வேண்டாமா என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அபூ உபைதாவே, இந்த வார்த்தை வேற யாராவது சொல்லி இருந்தா வேற மாதிரி தண்டனை கொடுத்திருக்கிறார். நீங்களா இந்த வார்த்தையை சொல்கின்றீர்கள்? ஹபீபருடைய சுன்னத்தை நாம் எப்படி வாழ்ந்தோம், நமக்கு இஸ்லாம் எந்த ஒரு கண்ணியத்தை கொடுத்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நமக்கு எந்த கண்ணியத்தை ஏற்படுத்தியது, எந்த கண்ணியத்தை நமக்கு கொடுத்தது, எப்படிப்பட்ட வாழ்வை நமக்கு கொடுத்தது, நாம் எந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்களுக்கு அங்கே சொல்லி காட்டுகின்ற அந்த வார்த்தையை பார்க்கின்ற பொழுது அன்பிற்குரிய பெருமக்களே, எனவே நாம் இஸ்லாத்தோடு இஸ்லாமிய நெறிமுறைகளோடு அந்த ஷரியத்துடைய வாழ்வோடு நாம் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் கண்டிப்பாக இந்த சமூகத்தில் வெற்றியை தருவான். நம்முடைய வாக்களுக்கும் அல்லாஹ் அங்கீகாரத்தை அல்லாஹ் தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு முழுமையாக வழிபட்டு நல்லோர்கள் சாலிஹீன்கள் முத்தகீன்கள் எவ்வழியில் வாழ்ந்து சென்றார்களோ அதே வழியில் சென்று அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய நல்தோஃபீகை தந்தார்கள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா